எத்தனையோ மகான்கள் எல்லாம் பாரதமே இந்த ஊர்ல தான் பிறந்து வெளியே போயிருக்கு. எத்தனையோ மகான்கள் எல்லாம் இந்த மேடையிலே ஆடி பாடி பேரு புகழ பெற்றிருப்பார். இந்த தெய்வம் இருந்த திருச்சபை மக்கள் சபையார் அவர் வருகிற போது எந்த நாட்டை சேர்ந்தவன்? எங்க அப்பா யாரு? எங்களுடைய அம்மா யாரு? வாழக்கூடிய நாடு என்ன நாடு? ஏதாவது கேட்டியா? இப்படி வாப்படி சொல்றேன். உன் அருகாமல இருக்க மந்திரி எனக்கு தெரியும். அப்படி தெரிந்த போது இங்க அமர்ந்திருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தை யார் என்பது விளக்கமாக சொல்ல வேண்டும். சொல்றேன். சொன்னதே உண்டாக அப்படி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்டே ராஜ விர்க் மார்த்தாண்டே ராஜ கோலாகால உன்னுடைய பேரு? ஆமாடா, அது சொல்லுங்க. துரை துரியோதர மகாராஜே ராஜாதிராஜனே வருக, துரை மகாராஜனே வருக. அப்படி என்று இந்த உலக மக்கள் பிரபஞ்சம் அனைத்துமே உன் புகழை போற்ற வேண்டுங்க. அப்படி துரியோதனா மகாராஜன் என்று சொல்லிவிட்டேனே. ஆமா. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? தெரியுமா? நீ சொன்ன எனக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிற மந்திரி எனக்கு தெரியும். பாரு, உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, எல்லா ஆட்டுக்காரனும் வந்த உடனே அங்க இருக்குது பாரு சாட்டை. ஆமா, அதை எடுத்துட்டு பலான்னு அடிக்குவான் ஆட்டுக்காரரு. சாட்டல அடிக்கிறவன் தான் ஆட்டுக்காரரு. நான் அப்படி அடிக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்காவது ஒண்ணு அடிச்சிருக்கிறேன் சாமி. நான் கிடையாது. நான் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மாமன்னன். ஆமா, பேரரசன். நீ மந்திரி. ஆமா, நீ தப்பு செஞ்சா மட்டும்தான் நான் உன்னை அடிக்கணும். ஆமா. அப்படி துரியோதன மகாராஜன் சொல்லிவிட்டேனே. ஆமா. இவருடைய தந்தையாகிய திருதராட்டிய மகாராஜனுக்கோ என்னுடைய தாய் ஆகிய விளங்க வரக்கூடிய காந்தாரி அம்மா யாருக்கும் உன்னுடைய தாயார் காந்தாரி அம்மா. ஆமாடா. சரிங்க. காந்தாரி அம்மா யாருக்கும் ஆமா பிறந்தபடியா ஆமா துரியோதன மகாராஜன் என்று சொல்லிவிட்டேனே. ஆமா. நான் ஆளக்கூடிய நாடு என்ன நாடு? என்ன நாடு? சொல்லு தெரியாது.
நான் ஆளக்கூடிய நாடு ஆமா உலக 56 நாடு. உலக 56 நாடு. ஓய், ஓய் அவனி பொம்மனி என்று சொல்லக்கூடிய ஆமாங்க உலக 56 நாடு. சரி இந்த உலக 56 நாட்டிலே ஆமா தலைநகரம் எது? எது? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்ராபுரி பட்டணம். டெல்லி ஐயா அஸ்லாபுரி பட்டணம். அந்த அஸ்ராபுரி பட்டணத்தை ஆமா ஒரு கோல் வாங்கி ஒரு கோல் வாங்கி உயர சாட்டி சாட்டி நான் அமரக்கூடிய சமாதானம் ஆமா 60 அடி உயர தங்க சமாதானம். ஆமாங்க எப்படி? 60 அடி உயரம். 60 அடி உயர தங்க சமாதானத்தில் ஏனால வருது. ஆமா வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி ஆட்சி புரிந்து வரக்கூடிய ஆமா துரியோதன மகாராஜே கைவதியாரே. அப்படி ஆமா நான் அமரக்கூடிய ஆமா சிவாலயத்து மேலே என்ன கொடி பறந்திருக்கிறது? சொல்லு மகாராஜா. உனக்கு தெரியாது? சொல்லு சொல்லிட்டாங்க. மழை ஓய், மழை வருது மழை வருது நெல்ல வருது 2 பேர் நெல்ல வரம்பு வழி விடுறாங்க. யாரோ ஒரு ஆளு ஓய், ஓய் நான் அமர்ந்துக்கக்கூடிய ஆமா சிவாலயத்து மேலே வேறு என்ன கொடி பறந்திருக்கிறது? என்ன கொடி? அரவ கொடியோ அரவ கொடியோ சர்வ கொடியோ சர்ப கொடியோ நாக கொடியோ இந்த நாக கொடியோ பாம்பு கொடியோ மேலகிறத பாம்பு கொடியோ மேலகிறத பாம்பு கேவலப்படுத்துற. இல்லைங்க மேலகிறத சர்ப கொடி நாக கொடி பாம்பு கொடி. ஓய், ஓய் அதை மட்டும் கிடையாது. ஆமா நாங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு? எத்தனை பேர் மகாராஜா? நாங்க ஒற்றுமையாக ஆமா கூட பிறந்தவர்கள். நீ கூட பிறந்தவங்க. ஆமாடா. எத்தனை பேரு? உனக்கு தெரியாது? ஆனா சொல்லு மகாராஜா. சொல்லுமாடா. சொல்லு. ஓய், ஹேய் என்னுடைய அருகாமையில பார்க்கிற போது ஊராஜனம் மலைக்கு போகுது. உடன் பிறந்தவர் எத்தனை பேர்? எத்தனை பேரு? ஓய், ஓய் ஐயா, ஓய் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு? நாங்க 3 பேர் அடந்தோம்ங்க. எத்தனை பேரு? வெறும் 3. 3 பேரு. ஆமா உம்மா. என் பொணாங்கண்ணா போச்சு வாய் அடிச்சு உம்மா. போறதே போனா. ஓய், ஓய்
ஒரு பிறகு 3 பேர் சொல்றியே. ஆமா. அம்மா உயிரோட இருக்கிறாளோ? அடடா நான் ஃபர்ஸ்ட் பிறந்தா. ரெண்டாவது எங்க தம்பி பிறந்தான். மூணாவது பாதி சூத்திலே எங்க அம்மா செத்து போயிட்டான். பாதி வந்தானே வண்டி அங்க குளுக்கோஸ். அப்படியா? ஆமாங்க. நாங்க எத்தனை பேர் பிறந்தா தெரியுமா? எத்தனை பேரு? நாங்க உடன் பிறந்தவர்கள். ஆமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெறும் 10 இல்ல 20 30 40 50 60 70 80 60 70 80 இல்ல 90 வெறும் 90 ஒரே 100 எவனா ஒரே 100 இல்ல 3 புள்ளியே பெத்ததுக்கே உங்க அம்மா உயிரிழ கரலா செத்து போயிட்டான்னு கேக்குது. உங்க அம்மா 100 புள்ளியே பெத்துருக்கிறாளே. ஏய் ஆமாடா. இல்ல உங்க அம்மா 100 புள்ளி பெத்தாளே. உங்க அம்மா என்ன காவேரி தோணிக்குமா? ஏ பையா, எங்க அம்மாவுடைய கோட்டை பெருசு. உங்க அம்மா கோட்டையும் பெருசு, உங்க அம்மா ஓட்டியும் பெருசு. கடை வாசல். ஏய் நாங்க 100 பேரும். ஆமா. எங்க அம்மாவுடைய கோட்டையில எப்படி நாங்க எப்படி போவோம்? எப்படிடா போவோம்? எப்படி போவோம்? ஆமாடா. ஆமாங்க. கோட்டை கடவாசல் நாங்க 100 பேரும். ஆமா. அப்படியே ஒண்ணா போவோம். ஒண்ணா அப்படியே ஒண்ணா வந்துருவோம். வந்துருக்கியா? ஏய் அத மட்டும் கிடையாது. ஆமா. ஏய் இந்த கடல் சொந்த உலகத்து. ஆமா. எனக்கு எதிரி என்பது யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. அத மட்டும் கிடையாது. ஆமா. எதிரி என்பவர் இருக்கிறாரு. ஆமா. யாரு? ஏய் எடி சிற்றப்பா பிள்ளையா வளரக்கூடிய. ஆமா. பாண்டவர் ஐவராஜாக்கள். பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். ஆமாடா. ஆமாங்க. அவனுக்கு நான் என்ன செஞ்சேன்? என்ன? ஏவளை நாட்டுல வைக்க கூடாது. என்ன காரணம்? எதிரி இருக்க கூடாது. ஆமா. அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன்? என்ன சொல்லு. இந்த ஐவராஜாக்களை ஆமா சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமா நான் என்ன செய்தேன்? என்ன மாரணவதம் என்று சொல்லக்கூடிய ஆமா கங்கை ஆற்று கரையோரத்தில் ஆமா அரக்கு நாள் மாளிகை கட்டினேன். சரிங்க. எப்படி அரக்கு நாள் மாளிகை கட்டி? ஓய் கனகன் என்ற சிற்பியை விட்டு ஆமா மாளிகை கட்டினேன். அரக்கு கந்தகம் வெடி உப்பு பஞ்சு போன்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஆமா நெருப்புக்கு நட்பான பொருட்களை சேகரித்து ஆமா ஐவரும் ஒரு இருவு இந்த அருக்குமலையில குடிப்பொருள் செய்து பாதி இரவுல தீயிட்டு கொளுத்தினேன். ஆமா அதிலே சாகவில்லை. அதால ஏன் உயிர் தப்பி விட்டு அந்த பஞ்ச மனாதி பசங்கள் சென்றார்கள். ஆமா ரெடி ஆயிட்டாரா இல்லையா? அந்த பஞ்ச பாண்டவர்களை நாட்டிலே வைக்கக்கூடாது என்று நல்லா தூரிட்டான். எவ்வளோ நேரம் உக்காந்துக்கிறது அதுக்கு எழுந்து வந்துட்டாங்க. கேட்டு விடு.